முதல் நாளே இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது சட்டமன்றத்தில். அதிமுக வெளிநடப்பு செய்தது. அதன் பிறகு முதலமைச்சர் வந்தார், பேசினார். இன்று வரை அதே விவகாரத்தை வைத்து, அதே கருப்பு சட்டையை வைத்து திரும்ப திரும்ப செய்வது கலவரத்தை சட்டமன்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் அப்படின்னு முதலமைச்சர் பார்க்குறார். இல்லை, நீங்களே பார்த்தீங்க ஊடகத்தில், உங்களோட தலைப்பே வந்து தீர்வா இல்லை திசை திருப்புதலான்னு போட்டிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு சம்பவம், அதுவும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடந்த பிறகு ஒரு இயக்கமோ தனி மனிதர்களோ யாராக இருந்தாலும் எதுக்காக போராடுவாங்க? அந்த மக்களுக்காக போராடுவாங்க. திசை திருப்பணும்னு யாராவது நினைப்பாங்களா சார்? மனிதநேயம் உள்ளவங்க, ஈரம் உள்ளவங்க யாராவது நினைப்பாங்களா? நீங்கள் யோசிச்சு பாரு. அதுவும் அண்ணா திமுக நினைக்குமா? நாங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்க, எந்த அளவுக்கு அற வழியில் போராட்டம். நேற்று கூட சார் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேடைகள் மூத்த அமைச்சர் OS மணியன் அவர்கள் எங்க கார் மேல நிற்கிறாரு, ஜெயக்குமார் சார் கீழே உட்கார்ந்து இருக்காரு. இந்த நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து மாநில விவசாய அணி தலைவர் திரு GK நாகராஜன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வரேன் சார். மேடம், அதான் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் என்ன கார் மேல OS மணியன் சார் இருக்காரு, கீழே ஜெயக்குமார் சார் உட்காந்து அற வழியில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேடைகள் கிடையாது, எதுவும் இல்லாம நாங்க மக்களின் குரலா ஒலிக்கிறோம். எதிர்கட்சிகளுடைய வேலை என்ன சார்? எங்களுடைய வேலை என்ன? பிரதான வேலை என்ன? ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் அது நடக்கும், அது நடத்தியிருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் நாங்க அனுமதி கேட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டது சார். அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணுமோ ஆக்கப்பூர்வமா அதை நாங்க செஞ்சிருக்கோம். இன்னொரு விஷயம், இன்னும் இந்த விஷயம் நடந்து இன்னுமே முதலமைச்சர் அங்க போல 60 எண்ணிக்கை சாதாரண விஷயங்கள் ஒரு பேரழிவு போல ஆயிடுச்சு சார். ஒரு கிராமத்துல ஒரு 60 பேர் இறந்திருக்காங்கன்னா அதை சாதாரணமா கடந்து போக முடியாது. அதே போல கிபி பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தா இப்ப நடந்த விஷயங்களுக்கு அதை பத்தி பேசி நம்ம சமரசம் செய்யறதெல்லாம் ஆகாது. பாரதி சார் சொல்றாரு, இல்ல அது அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தவறு செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, CBCIDயும் அமைக்கப்பட்டிருக்கிறது, நிவாரணமும். எங்களுடைய போராட்டம் இந்த அளவுக்கு வீரியமா போறதுக்கு காரணமே என்னன்னா அவங்க தான் சார். ஏன்னா இன்னைக்கு அவர் நேற்று பாரதி சார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்டவர், ஒரு மூத்த தலைவர். ஆனா அவரையே அறியாம சொல்றாரு, செந்தில்குமார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது தானே. அப்ப என்ன அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தர்றாரா? பிரஸ் மீட் கொடுத்தா தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க, நீங்கள் தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருப்பீங்க, நாங்கள் தட்டி எழுப்பணுன்றாரா? ஓகே, ஒரு செந்தில்குமார் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ சாமானிய மக்கள் எங்கே போய் பேட்டி கொடுக்கணும்? எங்கே சார் போய் பேட்டி கொடுக்கணும்? கண்ணை உறுத்துதுன்றாரு முதலமைச்சர். கண்ணை உறுத்தல, மக்களோட நெஞ்சம் உறுத்திட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக இன்னைக்கு மக்கள் கண்ணீரில் நெஞ்சு உறுத்தலோடு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேதனையை பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்க மீண்டும் மீண்டும் அரசியலை பத்தி பேசுங்க, தயவு செஞ்சு. அதிமுக கோரிக்கை என்ன பண்ணணும்? அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். 2023 அதை கடந்த வருடம் நடந்துச்சு இல்லையா? இதே சின்னதுரை, இதே ஏழுமலை, இதே ராமர், இதே முத்து, இதே இவங்க மேலே 50 வழக்குகள் 60 வழக்குகள் இருந்தா நீங்க கண்காணிச்சிருந்தா இது ஏன் நடக்க போகுது? ஏன் சார் இந்த சம்பவம் நடந்த உடனே மறுநாளே வெள்ளிமலையில பேக்கெட்டுங்க இருக்கு சார், லைவ்ல போடுறான் சாராய பேக்கெட்டுகள். இன்னைக்கு 8000 லிட்டர் கைப்பற்றுறோம், 867 பேரை கைது பண்றோம்னா 24 மணி நேரத்துல செய்யறவங்க 1 வருஷத்துல செஞ்சிருந்தா இது நடந்திருக்குமா சார்? இது வந்து சொல்லுங்க, இது ஆரோக்கியமான கேள்வி தானே, நியாயமான கேள்வி தானே. ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க. அதை தாண்டி இன்னைக்கு அவை நடவடிக்கைகள்ல தொடக்க முதல் வந்து புறக்கணிக்கிறீங்க, போராட்டம் பண்றீங்க. சார் CBI உத்தரவிடுற வரைக்கும் நாங்க இப்படிதான் சார் பண்ணுவோம். ஏன்னா இங்க முறையா நடக்காது. ஏன்னா இதே போலீஸ், இதே செட்டப், இதே பேட்டர்ன் 23 இதே பேட்டர்ன்ல நடக்குது, இப்போ இதே பேட்டர்ன்ல நடக்குது. எப்படி முறையா CBI விசாரணை தான் தீர்வு? இப்ப நான் காட்டுற ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஏசுதாஸ் என்றவர் புகார் கொடுத்தவன கத்தி எடுத்துட்டு சுத்துறானா கள்ளச்சாராய வியாபாரி. 5 நிமிஷத்துல அவனுக்கு தகவல் போகுது. அப்ப எப்படி சார் நம்பிக்கை இருக்கும்? கேப்போம் நான் திரு சஃபி அவர்கள்ட்ட. இதுல ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படின்னா CBI விசாரணை வேணும். காரணம் என்னன்னா, இது 2வது முறை நடந்திருக்கு. முதல் முறையில் அரசியல் தொடர்பு இருக்குன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பாமக முன்வைக்குது, அதிமுக முன்வைக்குது, பாஜகவினரும் முன்வைக்கிறாங்க. அப்போ CBI வந்தால் தானே சரியா இருக்கும்? பாமக, அதிமுக, பாஜக முன்வைக்குதுன்னு சொல்றதெல்லாம் சரிதான். அங்க அந்த பகுதியுடைய MLA அதிமுகவை சேர்ந்தவர். அந்த சம்பவத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொல்றாரு. அப்படிதானே? அதை வந்து எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் வெவ்வேறு மாதிரி சொல்கிறார். 2 நாள் முன்னாடின்னு சொன்னார், 5 நாள் முன்னாடி சொன்னார், 1 வாரம் முன்னாடி எங்கள் MLA கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க SP கிட்ட, SP எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்திலேயே அவர் தார்மீக உரிமை இழந்து விட்டார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து நேரடியாக வந்து முதல்வர் சந்திச்சிருக்கலாம். இன்றைக்கி ஆளுநரை போய் கூட்டமாக கருப்பு சொக்காவை போட்டு போய் சந்திக்கிற எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான விஷயங்கள் நிகழ வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுத்துருக்கலாம், சந்திச்சுக்கலாம். சரி, ஓகே, விட்டுருங்க. இப்போ CBI சந்திச்சிருந்தா அவதூறு பொய் இல்லைன்னு கூட மறுத்திருப்பாங்க. இப்போ மேடம் சொல்றாங்க இல்லையா,
60 பேர் செத்துட்டாங்க சார், எங்கள் எண்ணத்தில் 60 பேர் செத்துட்டாங்க, கண்ணீரான திமுக உண்மையிலேயே என்ன சொன்னாங்க, இது எந்த விஷயத்துலையும் மாற்றம் எதுவுமே சொல்லலையே, தவறு நடந்திருக்குன்னு ஒப்புக்கொண்டோம், சட்டசபையில் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு பட்டியலிட்டோம், 24 மணி நேரத்துக்குள்ளே என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடே பார்த்துச்சு. 24 ஹவர்ஸுக்குள்ள அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, நிவாரணம் உள்பட, அதுவும் அவங்க குழந்தைகளோட நிவாரணம் உள்பட என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம பட்டியலிட்டோம். ஆனால் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த இதில் இவங்க கேட்குறாங்கன்னா புரிய மாட்டேங்குது. காரணம் 2021, 2018, 2022 வழியாக NCRB டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஆயிரக்கணக்கில் விஷசாராயத்தினால இறப்பு நடைபெற்றிருக்கிறது. அது உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், குஜராத் ஆகட்டும், பீகாராக இருக்கட்டும், கர்நாடகாலாம் ஏகப்பட்ட இது நடந்தது. எந்த வழக்கு சிபிஐக்கு போச்சு? அப்போ பாஜக உண்மையிலே சொல்ல வேணும் இல்லையா, நாங்கள் இந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடந்தது, சிபிஐக்கு நாங்கள் கொண்டு போனோம், அது ஒழுங்கான இது நடந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதை கேட்குறீங்க? கொஸ்டின் அங்கே தான் வருது. அப்போ உங்களுக்கு எங்கே பயம்? ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல் வருது, இந்த தொகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. நீங்கள் இந்த ட்ராமாவை போட்டால், ஏன்னா என்ன ஆச்சுதுன்னா 2024 தேர்தலில் அதிமுக தன் சுய பலத்தை நிரூபிக்க பாஜகவில் வெளியே வந்து தனியாக நின்னாங்க. பாவம், முழுமையாக தோத்து போனாங்க. பாஜக என்ன பண்ணுச்சு, தான் எல்லாம் 10 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் வந்து என்ட்ராக போகிறோம், கால் பதிக்க போகிறோம், என்னென்னவோ புரோடா விட்டாங்க. மொத்தமாக கேலரியில் இல்லாமல் காலியானாங்க. இப்போ என்ன ஆச்சுதுன்னா, இந்த சம்பவத்தோடு எடப்பாடி அவர்கள் எப்படி நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சட்டசபைக்கு வருவது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். இதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் செய்வது என்று பாஜக ஆச்சப்பட்டு கொண்டிருந்தது. சரியான நேரம் இது அமைஞ்சிருச்சா பாருங்க. இன்னைக்கு அமைதினா எதிர்க்கட்சி அதை தான் பண்ணுவாங்க. இல்ல கார்கே, டு பி வெரி frank, அசெம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக தெளிவாக ஒரு விஷயம் அரங்கேறுகிறது. அடுத்த நாள் இருக்கிற 60 பேரும் கருப்பு சோக்கா போட்டு உள்ள வராங்கன்னா, this is a pre-planned execution. இவங்க கிளியரா பண்றதுக்காக சொல்ல முடியும். இல்ல எது சொல்றீங்க, சட்டமன்றத்துக்குள்ள வர்றதா இல்ல வந்து 60 பேர் செத்ததா? இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, சிபிஐ விஷயத்தை வந்து நீங்க வந்து தலைப்புல வந்து மடை மாற்றவா திசை மாற்றவான்னு, இந்த கம்ப்ளீட் விஷயமா அதுதான் சொல்றேன் நான். இவங்களுடைய தோல்வியை மக்களிடம் மறைக்கவும் ஒரே நிமிஷம் இந்த சட்டம் இல்ல ஒரு இல்ல இந்த யாருமே கொச்சைப்படுத்தல மேடம், இல்ல ஒரு நிமிஷம், யாருமே கொச்சைப்படுத்தல, இல்ல அவர் யாருமே கொச்சைப்படுத்தல. வெயிட் பண்ணுங்க சார், ஒரே ஒரு விஷயம் இல்ல என்னன்னா, இல்ல நேத்து வந்து இல்ல நடக்கல மேடம், இந்த வெயிட் பண்ணுங்க. இந்த சட்டமன்றத்துல போய் சேரணும். ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். புகார் கொடுக்கல புகார் கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்களே, கவன ஈர்ப்பு தீர்மானம் இருங்க சார். கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு மன்றத்துல 29/3/2023 கொடுத்து அப்பயே நிராகரிச்சீங்க. நீங்க தான் மக்களுக்காக போராடுறீங்க. என்னன்னா இவங்க ஒண்ணு இல்ல, அதாவது இவ்வளவு பெரிய அசம்பவம் நடந்துருக்கு மேடம், வந்து கொச்சைப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. பெரிய வார்த்தை மேடம், நேத்து உங்க கட்சிக்காரர் தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு சார். அவர் கட்சியிலே கிடையாது, உங்க கட்சியில இருந்தவரே எல்லா இதுலயும் வந்துச்சு, எல்லா ஊடகத்தையும் வந்துச்சு. என்ன பொறுப்பு? அந்த அன்னூருடைய விவசாய சுரேஷ்குமார் இருங்க. அப்போ இவ்வளவு இறப்பு நடந்த பிறகு நீங்க அங்க விற்பனை செய்றீங்கன்னா கள்ள சாராயத்தை நீங்க ஆமா பொறுப்புல தான் வந்திருக்கு, செய்தி அப்படிதான் வந்திருக்கு. யாருக்கு சார் இதெல்லாம் நீங்க வந்து விசாரிச்சு முடிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன என்ன பொடிசுங்க, பெரிய பெரிய அந்த பேர் சொல்லல பல குட்டிகள் இருக்கு. அத ஊழ்ந்து பொருள்ற குட்டிகள் நிறைய இருக்கு. உங்க எம்எல்ஏ உள்ள சொல்றீங்க, போலீஸ் உங்க எம்எல்ஏ உள்ள சொல்றீங்க, போலீஸ் சார் பிடிக்கணும். இல்ல அதான் சிபிசிஐ உள்ள வந்திருக்கு. போலீஸ் வெயிட் பண்ணுங்க, சிபிசிஐ உள்ள வந்திருக்கு. பிரஸ் மீட் கொடுக்கணும். எடுத்துவாங்க. இதுவா சார் வெயிட் பண்ணுங்க. அது வேணா சிபிசிஐக்கு போக சொல்றீங்க. 38 பத்தி பேசுறாங்க. இல்ல அவரே போக சொல்றீங்க. சிபிசிஐ சொல்ல வரீங்களா? இன்னும் கூட அவங்க தவற உணரல சார். இன்னும் கூட அவங்க தவற உணரல. சரி சார், அரசியல் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அரசியல் தோத்து போச்சு. கீ உங்ககிட்ட கொடுக்குற சார் இந்த ரூமுக்கு. அப்ப யார் சார் பொறுப்பு? அதிகாரம்ன்ற கீ உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. யார் பொறுப்பு? சரி, கேப்போம். அரசு தான பொறுப்பு. ஒரு சின்ன உயிருக்கு அரசு தான பொறுப்பு. என்னன்னா இந்த ரூம்ல வந்து கீ என்கிட்ட இருக்கு. இந்த ரூம்ல கீ என்கிட்ட இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனோ இங்க இருக்கிற
அவ்வளவையும் மக்களை காப்பாத்துறீங்க. கீழ வச்சு நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன சார்? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அதுக்கு தான் சார் நீங்க அரசு இல்ல உளவு சார். ஆப்போசிஷனா மதுவிலக்கு நீங்களே தடுப்பு இருக்கீங்க. பிரிவு, உங்க எம்எல்ஏ இருக்காரு. உங்க எம்எல்ஏ இருக்காரு. உங்க எம்எல்ஏ சேர்த்து ஓட்டு சொல்லுங்க. போட்டவங்க, போடாதவங்க, உங்க ஆண்கள், எம்எல்ஏ எதிர்க்கட்சி, சேர்த்து அனைத்து சொல்லுங்க. கட்சிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க அரசுடைய கடமை. எதிர்க்கட்சி தலைவராக கடமை. இருக்கிறார். தயவு செஞ்சு மேடம், depend பண்ணாதீங்க ஒரு சார். நிமிஷம் மக்கள் பேசுவோம். ஓட்டு ஒரு போடுவாங்க. நிமிஷம். மக்கள் சார், ஒரு நிமிஷம்.